நாட்டினில் வாழ்கின்ற யாவரும் நாதா உம்மை போற்றுமே. எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். தேவா என்றென்றும் நான் பாடுவேன். நம்ம இப்போ பாட்டு பாடினது போல் நம்ம காட்டில் வாழ்கிற விலங்குகளும் சரி, நாட்டில் வாழ்கிற விலங்குகளும் சரி, எல்லாமே தேவனை போற்றி கொண்டிருக்கிறது. ஆனால் தேவன் படைத்த மனிதர்கள் மட்டும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய சூழ்நிலையில் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை மட்டுமே நினச்சிட்டே இருக்காங்க. ஆனால் எல்லாமே பாருங்கள், காலையில் எழுந்திரிச்சு தேவனை துதிக்குது. எல்லாமே எல்லா மிருகங்களும் எல்லா பறவைகள் எல்லாமே அது வேலையை செஞ்சிட்ருக்கு. ஆனால் மனுஷன் மட்டும் இன்றைக்கி தேவனை துதிக்காதபடிக்கு அவனுடைய கவலைகளை மட்டுமே நினச்சி வருந்திக்கிட்டு இருக்கான். ஆனால் யாரெல்லாம் அதெல்லாம் நமக்கு பாடம். இந்த மிருகங்கள் எல்லாமே தேவனை துதிக்கிறத நம்ம பார்க்குறதுக்காகவே ஆண்டவர் எல்லாத்தையும் படைச்சிருக்கார். அதெல்லாம் நமக்கு ஒரு பாடம். அதனால் நம்ம என்ன செய்யணும், நம்ம துதிக்கணும். ஆண்டவர் விரும்புகிறது நம்மளை, நான் என் பிள்ளை துதிக்காதா, என் பிள்ளை பாட்டு பிடிக்காதா, என் பிள்ளை ஆராதிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அதனால் காலையில் எழுந்து கர்த்தரை ஆராதிப்போம், பாடுவோம். எந்நேரமும் நம்மளுடைய வாயில் துதியும் பாட்டும் சத்தமும் எப்பவும் கேட்கட்டும். நிச்சயமாக தேவன் பிரியப்பட்டு நமக்கு என்ன தேவையோ அவர் அறிந்திருக்கிறார். வேதம் சொல்லுது, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஆண்டவர். உன் வாயிலிருந்து பிறவாதற்கு முன்பதாகவே நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதனால் எனக்கு அது வேணும் இது வேணும் நம்ம கேட்கவே வேண்டாம். கர்த்தர் நிச்சயமாக தருவார். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது அவரை பாடணும், துதிக்கணும், அவரை ஆராதிக்கணும். அதை மட்டும் நம்ம செய்வோம். நம்மளுடைய வாழ்க்கையில் சகல தேவைகளை கர்த்தர் சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென்.